பொட்டானிக்கல் கார்டன் வந்து பார்த்துட்டு அப்புறம் பஸ் எடுத்துக்கிட்டு எல்லாம் கிளம்பிட்டு நல்லா சாப்பிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே போகிறோன்னா போட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த பஸ் ஜெர்னியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஊட்டி ஜெர்னியாக இருக்கட்டும், 1 டே ட்ரிப்பு தான். ஆனால் இந்த ஒரு வீடியோவை என்னால் எடிட் பண்ணி போட முடியல, என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஏன்னு தெரியல. முன்ன மாதிரி நான் ஆக்டிவாக இல்லை. அதனால் யூடியூப்பே வந்து நான் வந்து முடக்கி வச்சுருக்கேன் என்னோடய சேனலை. அவ்வளோ நல்லா பண்ணுற மெமரிஸான வீடியோஸையும் நான் சரியாக பண்ண மாட்டேறேன். கண்டிப்பாக பண்ணுவேன் ஃப்யூச்சரில். ஓகே, அப்படியே தாண்டி வந்து அந்த ஒரு சர்ச் மாதிரி ஒன்று வந்துச்சு, அது சூப்பராக இருந்தது இந்த இடத்துல. கிட்டத்தட்ட போட் ஹவுஸ் பக்கம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் போட் ஹவுஸ் போயிட்டு எவ்வளோ என்ன டிக்கெட் என்னங்கிறது எல்லாத்தையும் மென்ஷனேஷன் பண்ணுறேன். இது நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு காரணமாக சரியான அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியல. இது ஒரு ஜாலியான ஒரு இது ட்ரிப்பாக தான் இருக்கிறத தவிர எந்த ஒரு வந்து இந்த இவ்வளோ அமௌண்ட் ஆகும் இந்த டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நம்ம போட் ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். போட் ஹவுஸ்குள்ளே என்ட்ரான உடனே கிட்டத்தட்ட அந்த பஸ்ஸுக்கே கிட்டத்தட்ட ஒரு 50 rupees சம்திங் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இது போட்டிங்காக வந்திருக்கோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏர் பியூட்டி மீன்ஸ் கம்ஃபர்ட்டா. எங்க பாருங்க, எல்லா டிக்கெட்டுங்களும் நான் வந்து கேமரா அரேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ளே எல்லா டிக்கெட்டுங்களும் பறந்துருச்சுங்க சிட்டாட்டம். இதுக்கப்புறம் போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறது தான் போட் ஹவுஸ், படகு இல்லம். ஓகே, எல்லாம் டிக்கெட் வாங்குறதுக்கு அதுன்னு பிளான் பண்ணிவிட்டு அதுன்னு பேசிதான் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி போகலாம், வந்ததே வந்துட்டோம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு ஜாக்கெட்ஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு போட்டில் வந்து 4 பேர் அப்படிங்கிற மாதிரி போகலாங்கிற மாதிரி ஒரு போட்டில் நான், சக்தினு, அப்புறம் ஸ்மார்ட் ராஜு, அருளண்ணன் 4 பேரும் ஏறி உட்காந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் ஃபன்னாக இருக்க போகுது. பெடலிங் போட்டுக்கிட்டு அப்புறம் போயிட்டே இருக்க போகிறோம். இந்த தண்ணியை அலசி ஆட போகிறோம். அவ்வளோ க்ளீனான வாட்டர்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. இது க்ளீனான வாட்டரே கிடையாது. கொஞ்சம் வந்து கலீஜான வாட்டர் தான். பட் இருந்தாலும் இதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் நான் வந்து இந்த போட் ஓட்டுறேன். எனக்கு ஓட்ட தெரியாது, ஆனால் ஃபஸ்ட்டு ஓட்டுறேன் ஊட்டியில் போயிட்டு. இந்த மாதிரி போட்ஸ் யாரெல்லாம் ஓட்டிருக்கீங்க? இது நாம் ஓட்டுற போட்டு வந்து என்னென்னா ட்ராகன். நம்ம ட்ராகன் பைலட்டாக மாறிட்டோம். தண்ணிக்குள்ளே ட்ராகன் பைலட்டாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ட்ராகன் வந்து தண்ணிக்குள்ளே போகாதுன்னு நினைக்கிறேன், முதல்ல தான் போவோம். இது முதலையாக மாற்றிட்டோம், ட்ராகனுக்கு பதிலாக முதலையாக மாற்றிட்டோம். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நிறைய போட் ஆக்சிடெண்ட் நடக்குது இந்த ஏரியாவில். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். நல்லா இருக்குது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெடலிங் பண்ணிட்டு இந்த ஒரு போட்டை ஓட்டுறதுங்கிறது. ஒரு போட்டிங் டைமிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour சம்திங் நினைக்கிறேன். அவங்க வண்டி ஓட்டுறது தெரியல. நம்பர் இல்லாம தான் மகாபுரத்துல அவர் ஜாக்கெட் கட்டி வச்சு வந்து குடிச்சு வானா மாட்டி போகுது. ஆக்சிடென்ட் பண்றப்ப நாளைக்கு நான் எப்ப தெரிஞ்சு அங்கதான் இருந்தாரு. விபத்து பண்றப்ப போயிட்டீங்களா? ஓட்ட போறக்கா மறுபடி ஆக்சிடென்ட். விபத்துக்குள்ளான 2 படகுகளை 4 பேர் நம்ம ஆட்கள் தான். அது வாத்து, நம்மளது வந்து டிராகன் யார் முதலை. செம்ம ஃபன்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு அப்படியே வளைஞ்சு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வாத்து, நீர்க்கோழி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். இப்படியா இங்க போய் பக்கமா போகலாம். அங்கெல்லாம் போறீங்க
ராங் சைடு வந்துட்டுமா நேரம் விட்டு நெட்டா விட்டுருக்கலாம்டா. நீ எங்க பிடிக்கிறியா? ஏய் சசி இங்க இடிச்சு போகுதுடா. அதை நான் பார்த்துட்டு தான் வரேன். ஓட்டுறது அப்படி சூப்பரா வரும். ஓகே, போட் ஹவுஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். அங்கே என்னென்னா ஒரு விங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. விங்ஸில் வந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் பட்டர்ஃப்ளை விங்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் ஈகிள் விங்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். அதெல்லாம் சூப்பராக இருந்தது. நிறைய குட்டீஸ்க்கான நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, அது இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இந்த மாதிரி ரோபோட்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதெல்லாம் சின்ன வயசில் நிறைய ஆசைப்பட்டது. இப்போ பார்க்குறதுக்கு சும்மா பார்த்துட்டு மட்டும் வர வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை. அப்புறம் பஸ் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு அங்கே போயிட்டு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அப்போ அங்கே போயிட்டுருக்கோம். லேண்ட் ஆன இடத்துல நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. லைனாக நிறைய கடைங்களும் வந்துச்சு. நிறைய அப்படி சைட் அடிச்சுக்கிட்டு துளக்காணி கருது வாங்கிட்டு, சொல்லப்போனால் சோலை கருது வாங்கிட்டு எல்லாம் கடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பித்தோம். அந்த கிட்டத்தட்ட அந்த ஹில்ஸே கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் வந்து ரெய்னி சீசனாக இருந்துச்சுன்னா இது க்ரீனிஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ ப்ரௌனிஷாக இருக்குது. அப்படியே பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு எல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து ட்ரெக் பண்ணி போயிட்டு இருந்தால் நல்லாவே இருக்குது அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டும். அங்கங்கே உட்கார்றது நிறைய சேர்ஸ் இருக்குது. இங்கேருந்து பார்க்குற சீனரிக்கே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று 360 எடுக்கலாமா, மஞ்சுமல் பாய்ஸ் வீடியோ மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். அதனால் அப்படி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு கிளம்பலான்னு அப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் ஆனால் சம்மர் சீசனில் நீங்கள் போனீங்கன்னா ஊட்டி அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இருக்காது. நாங்கள் ஒரு ஜாலிக்காக போனோம். நீங்கள் ஒரு பயங்கரமாக என்ஜாய் பண்ணணுன்னா சம்மர் சீசன் விட்டு மான்சூன் சீசனில் போங்க, அப்போ செமையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் இன்னொரு ஃபால்ஸுக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த கூடலூர் வழிங்கிறது நான் ஆல்ரெடி இந்த ரூட்டில் விசிட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஃபால்ஸுக்கு போகலான்னு அடை பிடிச்ச டிக்கெட்டுங்களாம் வந்து என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பைக்காரா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இந்த டைமிங்கில் வந்து லாஸ்ட் டைம் நான் போனப்போ வந்து இந்த இடத்த நான் விசிட் பண்ணலை. அவளுக்கு குரூப்பாக போயிருந்தனால நான் விசிட் பண்ணல. இங்கே போகிற வழியிலேயே ஒரு க்ரீன் கலர் ஜீப் ஒன்று போச்சு. அதுக்கும் அந்தாண்ட ஒரு பைக் ஒன்று இருந்தது. அந்த பைக் பார்க்கும்போது நம்மளோட ஏஞ்சலை தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். பைக்கில் வந்துருந்தால் பயங்கரமாக இருந்திருக்கும்ல அப்படின்னு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம குரூப்பாக வந்துருக்கோம், ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டேன்.
பஸ்ஸில் வர வரையே அந்த BMW GS வந்து வீடியோ எடுத்தேன். ஒரு ரியல் பைக் லவருக்கு பைக்கு பார்க்கும்போது ஃபீல் வர்றது பைக்லேயே வந்துருக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அதே தான் எனக்கு வந்தது. இந்த ஜிஎஸை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பயங்கரமாக இருக்குல்ல. இந்த இடத்துல பஸ் வந்து பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து வந்து பைக்காரா ஃபால்ஸுக்கு வந்து ட்ரெக் பண்ணி தான் போகணும். இந்த ஒரு ஃபால்ஸுக்கு வந்து எல்லாம் விசிட் பண்ணோம் அப்படி இப்படின்னு அட்டாவடி பண்ணி பயங்கரமாக வந்திருந்தாங்க. பட் ஆனால் வந்து இதுக்கு மேலே தான் உங்களுக்கு தெரிய போகுது இந்த ஆட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறது. இந்த இடத்துல நான் மிஸ் பண்ண ஒரே விஷயம் நம்ம ஏஞ்சல் தான். அதுக்கப்புறம் போன இடத்துல அங்கே ஒருத்தர் வந்து கைரேகை பார்த்துட்டு இருந்தார். ஒருத்தர் ஒரு மல்டி லாங்குவேஜ் பேசியிருந்தார். இங்கிலீஷ் பேசினார், தமிழ் பேசினார், தெலுங்கு பேசினார், மலையாளம் பேசினார். ஓவராலாக அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் போலகுது. மல்டிபிள் லாங்குவேஜில் வந்து அவர் கைரேகை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. பரவாயில்ல மல்டி லாங்குவேஜ் பேசுகிறாரு அப்படி இப்படின்னு. அப்புறம் நம்ம டீமே மொத்த கூட்டத்தில் பாதி டிக்கெட்டுங்க அங்கே தான் இருந்துச்சு. சரி ஓகே, இது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நான் மூட்டையை கட்டணும்னு நான் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி போய் ஃபால்ஸுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி இருக்கா இல்லையான்னு கேட்டால் தண்ணியே இல்லைன்னு போட்டாங்களே பொசுக்குன்னு. அந்த அளவுக்கு அருளண்ணன் வந்தார். அருளண்ணன் வந்தோடனே அவரு கூட அப்படியே ரிட்டன் ஆகி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கைரேகை பார்க்குறாரு இல்லைங்களா, அவர்கிட்ட வந்து நம்ம டீம்லாம் ஒருத்தரும் வந்து கைரேகை கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா உங்க ஐடியா யாரு கேட்டு நடந்துக்கிறாங்களோ அவங்களுடைய லைஃப் என்னைக்கு ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஊருக்கு வழிகாட்டி நீங்க பொதுவா உங்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய பப்ளிசிட்டில ஃப்ரெண்ட்ஷிப்ல உங்களுடைய ஐடியா கேட்கறாங்க. ஜனரேக பொறுத்தளவுக்கு பணம்ங்கிற விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறீங்க. ஆனா என்னதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் வருது இருக்கு, சேவிங்ல இல்ல. ஆனா புத்திரேகை வந்து இன்னைக்கு இருக்கிற ஐடியா, இன்னைக்கு இருக்கிற யூகம் மட்டும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா நீங்க இருக்கிற ஏரியாவில நீங்களும் ஒரு விஐபி. சரி, ஹார்ட் வந்து கொஞ்சம் ஓபன் ஹார்ட், உள்ளத்துல வஞ்சகம் இல்லை. ஆனா சில விஷயங்கள் நீங்க வெளிப்படையா பேசிட்டதுனால உங்களுடைய வீக்னஸ் என்னங்கிறது மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சுக்கிரன் அம்மா அப்பாவுடைய பணத்துல தான் வாழணும்னு எதிர்பார்த்த கை இல்லை. குரு பவர், தொழில் சுத்தமா இருக்கிறீங்க. சனி முடிஞ்சது, சூரியன் ஆரம்பமாகுது, தொழில கொஞ்சம் வளர்ச்சி இருக்கு. அடுத்தது உங்க தலைமையில ஒரு சுபகாரியம் இருக்கு. சுபகாரியம் சந்தோஷமான முறையில் நடக்கும். பொதுவா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வந்து எல்லாமே ஓகே, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க. அந்த சமாதானம் கிடைக்குமா கிடைக்காதா? 5 பேர்கள் மூடுங்க பார்க்கலாம். இந்த 5ல உங்களுக்கு இஷ்டப்பட்டவர்கள் ஓபன் பண்ணுங்க. சனி விரல், சனி டைம் முடிஞ்சது. ஃபியூச்சரை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். பொதுவா உங்களுடைய லைஃப் வந்து நீங்க எதிர்பார்க்கறத விட ஹாப்பியா இருப்பீங்க. கிளம்பிட்டு சில ஃபன் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு நானும் பிரதீப்பும் போயிட்டு இருந்தோம். திருப்பி சோளக்கருது ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் பஸ்ஸில் ஏறிட்டு போயிட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். இதோட இந்த ஒரு ஜெர்னி முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ஜெர்னி வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இதோட ஊட்டி சீரிஸ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இருட்டானதன் காரணமாக நான் vlogs எதுவும் எடுக்கலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.